ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சில டிப்ஸு உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டிலேருந்தே தினமும் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம். அதுவும் ப்ளவுஸு சுடிதார் எதுவுமே தைக்கவே வேண்டாம். சும்மா மிஷினை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாலே போதும். மிஷின் நல்லா பெடல் போட்டு மிதிக்க தெரிஞ்சாலே போதும். தையல் நேர் தையலாக தைக்க தெரிஞ்சால் போதும். ஒரு சிலருக்கு ப்ளவுஸு சுடிதார்லாம் தைக்கிறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க. அவங்களாம் இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ரெடிமேட் ட்ரெஸ்லாம் நல்லா அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் அந்த சைஸ் அவங்க சைஸுக்கு கிடைக்காது. அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கிட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியானது தான். ஒன்றும் இல்லை, நம்ம மிஷின் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாலே போதும். அவங்க அளவு ட்ரெஸ்ஸை வச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்லேயும் நம்ம தையல் போட்டு 2 தையல் போட்டு கொடுத்துட்டாலே அதுவும் நம்ம இந்த கொஞ்சம் ஷேப்பாக ஹிப்புக்கிட்ட மட்டும் கொஞ்சம் வளைவாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்க அதே போல் இது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயும் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும். இந்த மாதிரி ரெடிமேட் ட்ரெஸ்லாம் நீங்கள் இந்த ஃப்ராக் டைப்பில் இது அழகாக ஆல்ட்ரேஷன் பண்ணியாச்சு. நம்ம ஒரு தையலுக்கு பதிலாக 2 தையல் போட்டு கொடுக்கணும். வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு கமர்ஷியலாக வர கரண்ட் பில்லாம் இருக்காது. நீங்கள் கம்மியான ரேட்டில் வாங்கினீங்கன்னா அடுத்தடுத்து அவங்க கொடுப்பாங்க நிறையா. பார்த்திங்கன்னா ஃபிட்டிங்காக இந்த ஃப்ராக் அழகாக வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டோன் இருக்கிறதெல்லாம் பார்த்து கரெக்டாக இந்த மார்க் பண்ணிவிட்டு தைச்சாலே ஈஸியாயிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ சேரீலாம் பட்டு சேரீலாம் இருக்குன்னா அதுக்கு சேரீ ஃபால்ஸு தைக்கிறது ஒன்றும் இல்லை, நேர் தையல் தான் தைக்க போகிறீங்க. அதே போல் பட்டு புடவைக்கெலாம் இந்த நாட்டு டிசைனாக போடுறதுக்கு சும்மா ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நாட் போடுறது ஈஸி தான். அதே போல் இந்த சேரீக்கு ஃபால்ஸு ஓரம் அடிக்கிறதும் பார்த்திங்கன்னா இதுக்கே ஒரு ஃபால்ஸு ஓரம் இந்த நாட் போடுறதுக்கு 100 ரூபாய் அந்த மாதிரி வாங்குவாங்க. அதே போல் ஒரு சிலருக்கு சுடிதார் 3/4 ஹேண்ட் பிடிக்காது. அதனால் அவங்களும் அந்த ட்ரெஸ்ஸை ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு தைக்க சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா இந்த 2 டாப்பும் ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு சின்ன ஸ்லீவாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சின்னதாக ஃபோல்டு பண்ணி அழகாக நீட்டாக தையல் போட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ணி கொடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா நைட்டி. அட்லீஸ்ட் ஒரு லேடிஸ் ஒரு 5 நைட்டியாவது கொடுப்பாங்க. அதை நீங்கள் எல்லாருமே ஹைட் கரெக்டாக இருக்காது. அதை கீழே கட் பண்ணி தைக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி கொஞ்சமாக ஃபோல்டு பண்ணி ஒரு மடிப்பாவது மடித்து தைக்கிற மாதிரி இருக்கும். இதுபோல் நீங்கள் ஒரு 5-6 லேடிஸ் கொடுத்தாலே போதும். அவ்வளோ நைட்டி நீங்கள் வீட்டில் உங்கள் தெருவில் இருக்கவங்களுக்கு தைச்சி கொடுத்தாலே போதும். பார்த்திங்கன்னா அந்த கீழே மட்டும் ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சமாக மடித்து தைக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா அது போல் மடித்து தைக்கலாம். அதே போல் நம்ம நைட்டி தானேன்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு கலரை போடாமல் அதுக்கு மேட்சான கலராகவே போட்டு கொடுக்கணும். நூல் நம்ம ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்குமே மாற்றி தைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இதில் ஒருத்தவங்க 2-3 இது ஒரே கலர், இப்போ பிளாக் கலர்லேயே 2-3 இது தைக்க முடியும்னா அந்த 3 இதை ஃபஸ்ட்டு எடுத்து தைச்சிட்டா உங்களுக்கு நூல் மாற்றுற டைம் சேவ் ஆகும். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே நான் நூல் கரெக்டாக மேட்சாக தான் போட்டு தைச்சி கொடுப்பேன். அதுவும் இல்லாமல் எல்லாத்துக்குமே ரேட் கம்மியாக வாங்குறதுனால அவங்க மொத்தமாக கொடுப்பாங்க. இப்போ ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணால் போதும். 10 ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுத்தோம்னா நமக்கு ஒரு 300 கிடைக்குது. பார்த்திங்கன்னா இதே போல் அவங்க ஒரு சிலர் நைட்டியை கொஞ்சம் ஷேப்பாக போடணும், அதுலேயும் ஃபிட்டிங் போட சொல்லுவாங்க. அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிக்கலாம். எப்படின்னாலும்
நைட்டி வந்து டெய்லியும் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாருமே அதை ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உங்கள் தெருவில் எப்படியும் ஒரு 10 ஃபேமிலி இருக்காங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தைச்சி கொடுக்குங்க. சரி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து அவங்க பக்கத்தில் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் மிஷின் வந்து மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே வச்சுருக்காங்க. ஆனால் அதை வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் அது வேஸ்ட்டாக தான் போயிடும். இந்த நைட்டிலுமே கை லென்த்தை வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக வேணும்னாங்க. அதனால் அது கையுமே கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த நூல் பார்த்திங்கன்னா மேட்சாக இருக்கிறதுனால அது ஆல்ட்ரேஷன் பண்ண மாதிரியே தெரியலை. அதே போல் பாய்ஸுக்கெலாம் இப்போ ட்ராக் பேண்ட்டுமே ஜீன்ஸ் பேண்ட்டு அப்புறம் கைலிலாம் ஈஸியாக தான் நேர் தையல் தான் ஜாயின் பண்ணி அது ஃபோல்டு பண்ணி மூட்டி தயாரித்தாலே அதுக்கு ஒரு 40 ருபீஸ் அந்த மாதிரி 30 ருபீஸ் 20 ருபீஸ் உங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு கம்மியாகவே சார்ஜ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து அவங்க வந்து நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஈஸியாக, அதாவது ஒரு சும்மா டிவி பார்க்குற நேரம் உட்காந்து தைச்சாலே போதும். இந்த ட்ராக் பேண்ட்டுமே ரொம்ப லென்த்தாக இருந்தது. இப்போது இதில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர், பிளாக் கலர், க்ரே கலர் இது மூணுக்குமே பிளாக் கலர் நூல் போட்டால் தெரியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு சிலருக்கெலாம் கரெக்டாக ஒரே நூல் போட்டாலே போதும். ஒவ்வொன்றுக்கும் அதை நம்ம வந்து அவங்க ஒருத்தவங்க பேக்கு கொடுத்தாங்கன்னா அதில் வந்து ஒரே கலர் மாதிரி இருக்கிறத ஃபஸ்ட்டு தைச்சிருவேன் நான். எனக்கு அப்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நூல் மாற்ற டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஜீன்ஸ் பேண்ட்டுமே ஒரு சிலருக்கு வந்து பிடிக்கும் லென்த்தாக போடுறது, ஒரு சிலருக்கு வந்து வேண்டாம் கொஞ்சம் கட் பண்ணி தைங்க அப்படின்வாங்க. இந்த பேண்ட்லையுமே ட்ராக் பேண்ட்டில் கீழே கட் பண்ணி தைச்சிட்டு கீழே வந்து ரொம்பவும் பெருசாக இருக்குது. அதை வந்து இப்போ உள்ள பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து 2 டாட் மாதிரி போட சொல்கிறாங்க. கொஞ்சம் பேண்ட் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி பார்த்திங்கன்னா பனியன் கிளாத்லாம் கொஞ்சம் நார்மல் மிஷினில் தைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த கிளாத்லாம் கொஞ்சம் நியூஸ் பேப்பர் வச்சு அடியில் அந்த வச்சு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். டிஷர்ட்டு இந்த மாதிரி பனியன் கிளாத்தில் நம்ம சின்ன மிஷினில் வந்து தைக்க முடியாது தான். அதனால் கொஞ்சம் பேப்பர் வச்சு தைக்கலாம். ஆனால் இந்த பவர் மிஷினில் அப்படி தேவையில்லை. இது பார்த்திங்கன்னா நல்லா தைக்குது. பனியன் கிளாத்துமே நல்லா தைக்கும். இப்போ இதுக்கு மூணுக்குமே ஒரே கலர் நூல் பிளாக்குன்னா ஏதோ ஒரு கலரை போட்டு தைக்காமல் மேட்சாக தைச்சி கொடுத்தோம்னா அவங்களுக்கும் பிடிக்கும். அதே போல் அது ஆல்ட்ரேஷன் பண்ணது மாதிரியே தெரியாது. புதுசாக வாங்கினதுமே அவங்க வந்து வச்சு பார்த்ததுமே தெரிஞ்சிடும். ஆனால் அவங்களுக்கு வந்து அது கலரு டிசைன்லாம் பிடிச்சிருக்கும் ஒரு சில ட்ரெஸ் எல்லாம். அதனால் இந்த பசங்க பார்த்திங்கன்னா அந்த சைடில் மட்டும் இந்த மாதிரி டாட் போட்டு ஒரு 5 நைட்டி, சுடிதார் டாப்பு, பேண்ட்டு இது ஒரு செட்டாக முடிச்சுட்டு அடுத்த செட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவு சாரீ மாதிரி இந்த பூனை சாரியெல்லாம் ஓரம் அடிக்கிறது. ஒரு சாரிக்கு 20 ருபீஸ்னால் இப்போ 5 சாரிக்கு 100 ரூபா. அதே போல் இந்த சுடிதார்லாம் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணாமலே ரெடிமேட்டில் இப்படி இருக்கிறதுனால இப்போ மோஸ்ட்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் பார்த்திங்கன்னா இப்போ செட்டாக எப்படி இப்போ ஜாயின் பண்ணும்போது எப்படியும் ஒரு பிள்ளை வந்து எப்படியும் ஒரு 10 சுடிதாராவது வாங்குகிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கலர் பிடிச்சிரும், ஆனால் சைஸு பெருசாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஆல்ட்ரேஷன் பண்ண கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி தைச்சி கொடுத்தாலே போதும். இந்த கையோட லென்த் அவங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லிவிட்டு கரெக்டாக ஈவனாக கீழே கட் பண்ணிவிட்டு ஈஸியாக கை ஜாயின் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி தான். வெளியிலலாம் பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு மேலே தான் வாங்குகிறாங்க. நீங்கள் ஒரு 40 ருபீஸ் வாங்கினா போதும். நான் 40 தான் வாங்குகிறேன். கை ஜாயின் பண்ணுறதுக்கு 40 ருபீஸ் தான் வாங்குகிறேன்.
அதனால் இந்த பொண்ணுலாம் பார்த்தா ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது இருந்து என்கிட்ட தான் கொடுக்குறாங்க. பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுக்கு வந்து கம்மியாக பண்ணி கொடுக்கறதுனால ரெகுலராகவும் நம்மகிட்டே கொடுப்பாங்க. நமக்கும் ஃப்ரீயாக இருக்க டைம்லாம் தைச்சிக்கலாம். இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுலாம் ரொம்பவும் ஈஸி தான். பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த கைக்கு ஒரு சிலருக்கு கிளாத் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம அந்த ஸ்டார்டிங் துணியிலேருந்து தைக்காமல் கரெக்டாக இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கிட்ட வச்சுட்டு கையும் இந்த ஷோல்டரையும் வச்சுட்டு சும்மா கையாலேவும் ஆம்கோல் வரைக்கும் துணியை வச்சு போகணும். ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து தைச்சிருவாங்க. அப்படி தைச்சா அப்படியேவும் அன்ஈவனாக இருக்கும். ஒரு சைடு வந்து கிராஸ்லாம் வரும். இப்போ இந்த மாதிரி மீத துணியை அங்கிட்டு வெட்டிடலாம், தேவையில்லை. இப்போ இந்த ஸ்டார்டிங்லேருந்து ஆம்கோல் ஸ்டார்டிங்லேருந்து தைச்சாலே போதும். அவங்க ஒல்லியாக தானே இருக்காங்க, அதனால் அந்த கிளாத்லாம் தேவையே இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங்கில் கிளாத்து கை வந்து ஸ்டார்டிங்லேருந்து தைச்சிட்டு வந்தீங்கன்னா மீதை வந்து இங்கிட்டு எக்ஸ்ட்ரா நிறையா வரும். அங்கிட்டு வந்து ஹைட்டு குட்டை நட்டையாக வரும். அந்த மாதிரி வராமல் தைக்கலாம். அதே போல் இவங்க பார்த்திங்கன்னா ரெகுலராக காலேஜுக்கு மந்த்லி ட்ரெஸ்ஸு இவங்க சிஸ்டரு இப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சொல்கிறாங்க, அக்கா நல்லா பண்ணி தருவாங்க, கம்மியாகவும் இருக்கும் ரேட்டு. ஸ்லீவ் ஜாயின் பண்ணி ஃபிட்டிங் போட்டு கொடுக்குறதுக்கே 40 rupees தான். இப்போ வரும்போதெல்லாம் எப்படியும் ஒரு 10 டாப் எடுத்துகிட்டு வரும் பாப்பா. வந்து போட்டு பார்த்துட்டு இங்கே வந்து ஆல்ட்ரேஷன் மறுபடியும் ஏதாவது ஹிப்பு அந்த மாதிரி லூஸாக இருந்தாலும் பேக் சைடு 2 டாட் போட்டு கொடுத்துருவேன். ரொம்பவும் நம்ம ஹிப்பு சைஸ் மட்டும் பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னாலும் இதாக இருக்கும். இந்த மாதிரி பூ போட்ட கிளாத் மாதிரி இருந்துச்சுன்னா பின்னாடி வந்து பேக் சைடு ஹிப்புக்கிட்ட 2 டாட் மாதிரி போட்டு கொடுத்தோம்னா ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மீதம் இருக்க கிளாத்லாம் வெட்டிடலாம், தேவையில்லை. எப்பொழுதுமே இந்த ரெடிமேட் அந்த இதெல்லாம் கை ஷோல்டர்லாம் ஒரு தையல் தான் இருக்கும். இன்னொரு தையல் கூட போட்டு கொடுக்கறதுனால அவங்க பக்கத்துலேயே இருக்கும்போது பாருங்கள் இவ்வளோ வேலை பார்த்துருக்கோம். அதே போல் சுடிதார் பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது ரொம்பவும் டாப் வந்து லென்த்தாக இருந்தது. அவங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக எவ்வளோ சைஸ் வேணும்னு சொல்லிட்டு அளந்துட்டு நேராக கட் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு ஃபோல்டு பண்ணி ஒன்றில் நேர் தையல் தான், கரெக்டாக நேரான தையல் போட்டு நீட்டாக இது மாதிரி தையல் போட்டுட்டு உடனே அவங்கள ஃபிட்டிங்லாம் போட்டு பார்க்குறதுக்கு இங்கே வந்து ட்ரையல் ரூம் மாதிரி ஒன்று வச்சிட்டோம்னா போதும். ஒரு ஸ்க்ரீன் மட்டும் கட்டிட்டிங்களா போதும். பார்த்திங்கன்னா ஓகே ஹைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல் நம்ம இப்போ ஆடி மந்த்லாம் பார்த்திங்கன்னா 25 புடவை ஒருத்தவங்க வந்து சீர் கொடுக்கறதுக்காக ஓரம் அடிச்சுட்டு அதுக்கு ஒரு சில சாரீக்கு வந்து ஃபால்ஸ் வச்சுட்டு ஒரு சில அதுக்கு மட்டும் ப்ளவுஸ் தைக்க கொடுத்தாங்க. எனக்கு டைம் வந்து இல்லாதனால சாரீ அந்த மட்டும் கொடுத்துட்டேன். ஃப்ரெண்டுக்கு ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்து ஓரம் அடிச்சுட்டு ஃபால்ஸ் தைங்க, நான் வந்து ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. இது போல் நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்க டெய்லர் ஷாப்பில் நீங்கள் ஆல்ட்ரேஷன்லாம் ஒரு சிலர் பண்ண மாட்டாங்க, நீங்கள் கேட்டு வாங்கி பண்ணி கொடுக்கலாம். உங்கள் தெருவிலே இருக்கவங்களுக்கும் பண்ணி கொடுக்கலாம். அதே போல் ஒன்றும் இல்லை, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா ஃபேர்வெல் மாதிரி கலர் கலராக எல்லாருமே ப்ளெயின் சாரீ ஒரு 6 பிள்ளைங்க ப்ளவுஸ் தைக்கிற லேஸை வச்சேவும் வாங்கியிருந்தாங்க. சாரியில் வந்து அவுட்லைன் வந்து தைச்சி கொடுங்க, கொஞ்சம் யூனிக்காக அவங்க டிஃப்ரெண்ட்டாக போடணுன்னு ஆசைப்பட்டு அவங்க 6 பேரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே பீட்ஸு மட்டும் வச்சுட்டு ப்ளவுஸும் நான் தான் தைச்சி கொடுத்தேன். சாரியுமே உடனே சும்மா ட்ரையல் பார்த்துது, டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருந்தது. பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுக்கலாம். இதே போல் அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாருக்குமே இந்த லேஸ் வாங்கி, இது ஒன்றும் ஈஸியானது தான் நேர் தையலாக தைக்கிறது. பார்த்திங்கன்னா இந்த மெரூன் கலர் சாரிக்கும் சூப்பராக இருந்துச்சு. இதுபோல் ஒரு 6 சாரிக்கும் செஞ்சு கொடுத்துட்டேன். அதுக்கு அந்த பொண்ணுங்களுக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியலை. ஆனால் இந்த மாதிரி அவங்க சின்ன பார்டர் மாதிரி வச்சு கேட்டு பார்த்துருப்பாங்க போல், கடையில் கிடைக்காதனால அவங்களே இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு லேஸ் நானே வாங்கி இந்த போல் ரெட்டு மெரூன் போலையும் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக செஞ்சு கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த